நெல்லு வாங்க. இத்தனை வருஷமா என்கிட்ட வேலை பார்க்கறவன் மேல எனக்கே சந்தேகம் வரல. அவன் தான் இந்த ஃப்ராட் தான பண்ணான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது எனக்கு அந்த 25 லட்சத்துல ஓன் ஷேர் எவ்வளவு? அந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு ஹேண்டிகேப்புக்கு டெலிபோன் பூத் அலர்ட் ஆகும். அவன் உங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணுவான். அதனாலதான் நான் உங்க கையெழுத்து. நீ போட்டது உன் ஃபாதர் கையெழுத்து இல்லடா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கையெழுத்து. அதனால இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவன் என்ன கொல்ல பார்த்திருக்கான் சாயா. அப்படி இல்ல டாடி. அப்படி இல்லடா. எப்படி? இது வரைக்கும் என் சர்வீஸ்ல எந்த பிளாக் மார்க்கும் இல்லங்கிறதுக்காக நாளைக்கு அவார்டு வாங்க போறேன்னா, இன்னைக்கு இந்த கையில விலக மாட்டி என்ன கைது பண்ணிருந்தாங்கன்னா தூக்கு மாட்டிட்டு செத்து போயிருப்பா. டாடி, இவன் என்ன கொல்ல பார்த்தாரா இல்லையா? சொல்லு, இவன் என்ன கொல்ல பார்த்தாரா இல்லையா? டாடி சாரி டாடி, என்ன மன்னிச்சிருக்கேன் டாடி. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை டாடி. ப்ளீஸ் டாடி. டாடி எவ்வளவோ தப்பு செஞ்சு கூட போனா போதுன்னு விட்டுருக்க. கடைசி அந்த பொம்பளை பொண்ணுகிட்ட அநாகரிகமா நடந்து கூட பெத்த பாவத்துக்காக மன்னிச்சு விட்டேன். ஆனா இப்போ என்னோட பேருக்கு வேலை பேச ஆரம்பிச்சிட்டேன். இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த சம்பு பிரசாதோட பையங்கிற தகுதியை நீ இழந்ததுக்கு இதுதான்டா அடையாளம். அவுட், கெட் அவுட். என்ன பாவல? இவன் என்ன கொல்ல பார்த்திருக்கான் சாயா. தூக்கு மாட்டிட்டு செத்து போயிருப்பா. இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. டாடி சாரி டாடி, என்ன மன்னிச்சிருக்கேன் டாடி. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை டாடி. ப்ளீஸ் டாடி. டாடி என்ன சார் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஹாய் ஜானு. ஹாய். ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உண்மையா? உன்னை வீட்ல இருந்து கெட் அவுட் சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் யாரும் என்ன கெட் அவுட் சொல்லல. அவங்களுக்கு என் மேல பாசம் அதிகமாயிடுச்சு. அதை தாங்க முடியாம நானே வெளியே வந்துட்டேன். அப்ப தற்சமயம் உங்க அட்ரஸ்? அட்ரஸ்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. வெயில் காலத்துல ஊட்டி, பனி காலத்துல தேனி, இந்த மழை காலத்துல தான் எங்க தங்குறதுன்னு யோசிக்கிறேன். எதுக்காக நீ நடிக்கிற? போது நிறுத்து. இந்த வார்த்தையில உன் மனசுல இருந்து வரல. ஜானு, அந்த தப்பு நான் வேணும்னு செய்யல. இட்ஸ் ஓகே. உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். ஊட்டி தேனின்னு ரொம்ப தூரம் போகிறத விட பக்கத்துல மவுண்ட் கிட்ட ஜானகிங்கிற இந்த ஏழை பொண்ணுக்கு சின்னதா ஒரு வீடு இருக்கு. அதுல வந்து தங்குவியா? தங்கணும். வா. என்ன இந்த பையன் யாருன்னு தானே பாக்குறீங்க? இன்னையில இருந்து நான் இவளை வச்சுக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா? என்னடி பேசிட்டு வர? அதுல என்னடி தப்பு இருக்கு? இன்னைக்கு அவங்க பார்வைக்கு பதில் சொல்லாம போனா நாளைக்கு அவங்க பேச்சுக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது. என் பொண்ணு எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வா. அது இல்லைங்க. அம்மா அம்மா முதல்ல இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டாடி, நான் சொன்னேன்ல கௌதம்னு, இதான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு. கௌதம் என் டாடி, கேப்டன் ஹரிஷ், எக்ஸ் ஆர்மி. வணக்கம் சார். வெல்கம் டு அவர் ஹோம் யங் மேன். தேங்க் யூ. இது என் டார்லிங் சுஷீலா. துரதிருஷ்டவசமா எனக்கு அம்மாவா பிறந்துட்டாங்க. எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. இது இந்த ஏரியா ஐஸ்வர்யா ராய், என் தங்கச்சி.
இதுவும் உன்ன மாதிரி தான், படிப்புல ஃபர்ஸ்ட். ஓ இவங்க யார் தெரியுமா? வேதாரண்யம் நாகரத்னம்மா, எங்க பாட்டி. இந்த ஊறுகாய் ஃபேக்டரிக்கு எம்டி. எப்படியாவது பாடுபட்டு பெரிய லெவலுக்கு வந்து ஒரு லேடி அம்பானி ஆகணுங்கிறது தான் இவங்களோட லட்சியம். அது என்ன அப்படி சந்தேகமா சொல்ற? இப்ப கூட இந்த ஏரியா முழுக்க ஏன் ஊர்தான் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஜானிகுண்ட பத்தி சொல்லிருக்க தம்பி. பேர் என்ன சொன்ன? கௌதம். கௌதம் நல்ல பெங்களூர் மாங்கா மாதிரி இருக்காண்டா. அதனால எங்க பாட்டி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, இல்லன்னா உங்களையும் கட் பண்ணி ஊறுகாய் போட்டுருவாங்க. நாங்க எல்லாரும் எப்பவும் இப்படிதான் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்தே தான் தூங்குவோம். இப்படி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறது மட்டும் இல்ல, பொறுப்பு என்ன கடமை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மாசமும் எங்க டாடிக்கு கிடைக்கிற பென்ஷன் கூட சேர்த்து எங்க எல்லாரோட சம்பாத்தியத்தையும் கொடுத்துருவோம். இது அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம், அவமானம், கொடுமை. ஏண்டா அப்பனோட கையெழுத்து போற உரிமை பிள்ளைக்கு இல்லையா? இதை ஒரு பெரிய தப்பா நினைச்சு வீட்டு விட அனுப்புறதா? மச்சான் நீ என் வீட்டுக்கு வாடா, உன்னை என் நெஞ்சில வச்சு பாத்துக்கிறேன். ஆமா உன் வீடு சின்னது, அதனால நீ நெஞ்சில வச்சுதான் பாத்துக்குவ. டேய் நீ என் வீட்டுக்கு வா, உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு உங்க வீட்ல அவ்வளவு சீன் இல்ல. உங்களுக்கு சோறு போடுறதே வேஸ்ட்னு நினைக்கிற இடத்துல உங்க முதுகுல இன்னொரு டோலா. எங்க கௌதம், எங்க வீட்ல இருக்கிறது உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லைன்னா எங்க வீட்ல இருக்கிற யாரும் உன்னை சரியா கவனிச்சுக்கியா? அவங்க உன்னை விட என்னதான் நல்லா பாத்துக்கிறாங்க ஜானு. அப்புறம் என்னதான் ப்ராப்ளம்? அது யோ பிலிப்ஸ், ஒன்னதாயா சீக்கிரம் வாயா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வேற இருந்தாலும் நான் நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் வேலை பார்ப்பேன். அட ராத்திரி நீ ரிப்பேர் பார்த்த வண்டி தாயா, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாம நின்னு போச்சியா. நேத்து நைட் வேலை பார்த்த வண்டி இன்னைக்கு நைட் வரைக்கும் ஓடணும். அட உன்னை கும்புறையா, சீக்கிரம் வாயா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு. யோ பிலிப்ஸ் சீக்கிரம் வாயா, சொன்னா கேளியா. என்னாச்சு சார்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது தம்பி. இந்த குடிகார பையன் தான் இந்த ஏரியாக்குன்னு இருக்கிற மெக்கானிக். எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, ஆபீஸ்க்கு போகணும். நான் வேணா பாக்கட்டுமா? பாரு தம்பி. இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி. என்னடா அது, காலையில இருந்து 30 தடவை உதச்சா ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுச்சு, இப்போ ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்பி நீ பெரிய விளக்கறப்பா, இந்தா வச்சுக்க. ஏய் நீ என்னவோ விளையாட்டுக்கு செஞ்சா அந்த ஆளு நான் உன்னை மெக்கானிக் நினைச்சு காசை கொடுத்துட்டு போறா. ஜானு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டியே உங்க வீட்டுல நான் இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்னு. ப்ராப்ளம் சால்வ்ட். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அந்த மெக்கானிக் என்னமோ வேலை செய்யற மாதிரி தெரியல, அந்த கேரேஜ் மட்டும் எனக்கு கிடைச்சா தற்சமயம் நான் வேலை செஞ்சு பழச்சுப்பேன். கௌதம், டேய் டேய் என்னடா நீ பாட்டுக்கு ஏதோ. ப்ளீஸ் ஜானு. மூஞ்சில விளம்பர லைட் எடுக்கிறது, போட்டோ கிட்ட எடுக்கிறீங்களா? நான் தான் அங்கிள், ஜானகி. ஜானகியா? எந்த ஜானகி? சவுகார் ஜானகியா? ஓ சவுகா, நீ யங் ஏஜ்ல இருக்கும்போது நான் உன்னோட ஃபேன். உனக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாகி செட்டுக்கு வந்துட்டேன். என்ன தேடி நீ இங்கே வந்துட்டியா ஜானகி? ஐயோ அங்கிள், நான் கேப்டன் ஹரிஷ் பொண்ணு ஜானகி. நான் மேஜரோட பையன் பிலிப்ஸ். எழுந்துருங்க அங்கிள். யாருமா நீ? ஓ ஜானகி, நீ என்னம்மா என்ன பார்க்க இந்த நேரத்துல வந்திருக்க? அங்கிள், இவர் பேர் கௌதம், என் ஃப்ரெண்டு. ஓ நைஸ் மீட்டிங் கௌதம். ஐயோ அங்கிள் எழுந்துருங்க. என்னம்மா? அங்கிள், இவர் கொஞ்சம் மெக்கானிசம் தெரியும். ஓஹோ, உங்க ஷெட்ல தான் வேலை நடக்கிறது இல்லல, அதனால நீங்க இந்த கேரேஜ் அவருக்கு கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுத்துருவாரு. சரியா? பணமா? நோ கேஷ் பிசினஸ், ஒன்லி லிக்விட். அப்ப 2 நாளைக்கு ஒரு ஹாஃப் கொடுத்துறேன் சார். ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர். நீதான் இருக்கேடா டேங்க். தேங்க்ஸ் ஜானு. இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. போதை இறங்கிடுச்சுன்னா மனுஷங்களை மறந்துடுவாரு. பாட்டிமா,
ப்ளீஸ் அங்கிள். எஸ் எனக்கு ஸ்வீட் வேண்டாம். காரம்னா சாயந்தரம் தண்ணி அடிக்கும் போது உதவும். ஹாய் சம்பு, how are you? ஹாய். நமஸ்காரம்மா. டேய், நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்டா. எதுக்கு? எதுக்கு? கௌதமனோட கடைசி பையன். அவன் என்னடா மவுண்ட் பக்கத்துல ரோடு மேல ஒரு ஷெட்டை போட்டுட்டு மெக்கானிக்கா. என்னது? கலெக்டரோட பையன் மெக்கானிக்கா? ஆமா, நீ நினைச்ச மாதிரி உன் 2 பெரிய பிள்ளைகள்ல ஒருத்தனை டாக்டராகவும் ஒருத்தனை இன்ஜினியராகவும் ஆக்கிட்ட ரொம்ப நல்ல விஷயம். உன் சின்ன பையன் விஷயத்தை மட்டும் ஏன் அப்படியே விட்டுட்ட? எதுக்கு கேக்குறேன்னா, கலெக்டரோட பையன் ஒரு மெக்கானிக்னா அது நம்ம எல்லாருக்கும் தானே அவமானம். ரமேஷ், எக்ஸ்கியூசஸ். ஏய் சின்னு, இங்க வா இங்க வா இங்க வா. கிட்ட வா. என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? அம்மா கதை சொல்லுமான்னு கேட்டதுக்கு அடிச்சிட்டாங்க. அச்சச்சோ, அப்படியா? உங்களுக்கு என்ன கதை வேணும்? ராஜகுமாரனும் குதிரையும். ஓ